சிவா மீடியா நண்பர்களுக்கு வணக்கம். கடந்த வீடியோவில் சதாசிவா ஆணையம் அமைக்கப்பட்டு 2000ஆவது ஆண்டு பிப்ரவரி மாதம் 28, 29 தேதிகளில் சேலம் மாவட்டம் கொளத்தூரில் அந்த ஆணையம் தனது விசாரணையை முடித்தது. இதில் பாதிக்கப்பட்ட பெண்கள், அதாவது தமிழ்நாடு கர்நாடக அதிரடிப்படையினரால் நேரடியாக சித்திரவதை முகாமில் வைத்து சித்திரவதை செய்யப்பட்ட 15 பெண்கள் தங்களுக்கு நடந்த இன்னல்களையும் கொடூரங்களையும் வாக்குமூலமாக கொடுத்தாங்க. இதை ஆணையத்தினர் மட்டும் கேட்பதோடு மட்டுமில்லாமல் வெளியில் இருக்கக்கூடிய பொதுமக்களும் கேட்கின்ற வகையில் திருமண மண்டபத்தினுடைய வெளிப்பகுதியிலும் ஸ்பீக்கர் மைக் செட் எல்லாம் வச்சு எல்லாரும் கேட்குற மாதிரி ஒளிபரப்பினாங்க. இதை கேட்டதற்கு பிறகு ஒரு கொந்தளிப்பான சூழல் உருவானது. இதைத் தொடர்ந்து தங்களுக்கு பெரிய அளவில் பாதிப்பு வரும் என்பதை உணர்ந்த கர்நாடக அதிரடிப்படை அதிகாரிகள் உடனடியாக ஆலோசனை மேற்கொண்டு முத்துராயா என்ற ஒரு காவல் ஆய்வாளர் மூலமாக பெங்களூர் உயர்நீதிமன்றத்தில் சதாசிவ ஆணையத்திற்கு ஒரு இடைக்கால தடை வாங்கிடுறாங்க. இதுக்கு பிறகு ஆணையம் செயல்பட முடியாமல் முடக்கப்படுகிறது. இந்த சூழ்நிலையில் 2000ஆவது ஆண்டு ஜூன் மாதம் 30ஆம் தேதி கர்நாடக திரைப்பட நடிகர் டாக்டர் ராஜ்குமார் அவர்களை வீரப்பன் கடத்திட்டு போயிடுறாரு. கிட்டத்தட்ட 108 நாட்கள் அவரை காட்டுக்குள்ளே வச்சு பேச்சுவார்த்தை நடத்தி அதற்கு பிறகு விடுதலை செய்கிறாரு. கன்னட நடிகர் ராஜ்குமார் கடத்தப்பட்டு விடுதலை செய்வதற்கு வீரப்பன் வைத்த கோரிக்கைகளில் மிக மிக முக்கியமானது சதாசிவா கமிஷன் உடனடியாக தன்னுடைய விசாரணையை நடத்தணும், பெங்களூர் உயர்நீதிமன்றத்தில் கொடுக்கப்பட்டிருக்கிற இடைக்கால தடை ரத்து செய்யணும் அப்படிங்கிற கோரிக்கை. இந்த கோரிக்கையை உச்சநீதிமன்றமும் அங்கீகரித்தது. ஏன்னா வீரப்பன் ராஜ்குமாரை கடத்தி வச்சிருக்கிற தொடர்பான வழக்கு உச்சநீதிமன்றத்துக்கு விசாரணைக்கு போச்சு. 2 மாநில அரசுகளும் முறையாக வீரப்பன் விவகாரத்தை கையாளவில்லை. வீரப்பன் விவகாரத்தில் தடா சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட்டிருக்கிற 121 பேரும் 8 ஆண்டுகள் எந்த விதமான முகாந்திரமும் இல்லாமல் விசாரணை சிறைவாசிகளாகவே வைக்கப்பட்டிருக்காங்க. இது சட்டவிரோதம். உடனடியாக அவங்கள விடுதலை செய்யணும் அல்லது விசாரணை நடத்தி வழக்க முடிக்கணும் அப்படிங்கிற ஒரு கண்டனத்தை 2 மாநில அரசுகளுக்குமே உச்சநீதிமன்றமும் தெரிவித்தது. இந்த அடிப்படையில் கர்நாடக அரசு வேகமாக செயல்பட்டு முத்துராயா வாங்கியிருந்த இடைக்கால தடையை உடைத்து மீண்டும் சதாசிவ ஆணைய விசாரணைக்கு முயற்சி செய்கிறாங்க. இதுக்கு பிறகு 2002ஆம் ஆண்டு பிப்ரவரி மாதத்தில் சதாசிவ ஆணையம் தனது 3வது கட்ட விசாரணையை மாதேஸ்வர மலையில் தொடங்கியது. முதல் 3 நாட்கள் நடந்த விசாரணையில் 15 பேர் பாதிக்கப்பட்டவங்க சாட்சியம் சொல்கிறாங்க. பிப்ரவரி மாதத்தினுடைய இறுதியில் 6 நாட்கள் நடந்தபோது 42 பேர் தங்களுடைய பாதிப்புகளை பற்றி நேரடியாக சதாசிவ ஆணையத்தில் சொல்கிறாங்க. அதுக்கு பிறகு அடுத்த மே மாதம் கோபிச்செட்டிப்பாளையத்தில் 3 நாள் நடக்குது. அடுத்து மே, ஜூன், ஜூலை மாதங்களில் கர்நாடக தமிழ்நாடு அதிரடிப்படையில் பணியாற்றிய 28 காவல்துறை அலுவலர்கள், அதாவது கர்நாடக அதிரடிப்படையின் தலைமை பொறுப்பில் இருந்த சங்கர் பிதிரி, தமிழ்நாடு அதிரடிப்படையின் தலைமை பொறுப்பில் இருந்த வால்டர் தேவாரம் உள்ளிட்ட மொத்தம் 28 பேர் பெங்களூர் மற்றும் மாதேஸ்வரன் மலையில் நடந்த முகாம்களில் சாட்சிகளாக விசாரிக்கப்படுறாங்க. அப்போ வால்டர் தேவாரம் அதிரடிப்படை அமைக்கப்பட்டு தனக்கு எல்லை இல்லாத அதிகாரம் வழங்கப்பட்டிருந்ததாக சொல்கிறாரு. ஆனால் அப்படி எதுவும் அரசாணை பிறப்பிக்கப்படவில்லை என்பதையும் சதாசிவ ஆணையம் குறிப்பில் எடுத்துக்கிறாங்க. சதாசிவ ஆணையத்தில் 197 பேர் பாதிக்கப்பட்டதாக புகார் கொடுத்து அவர்களுடைய புகார் ஏற்கப்பட்டிருந்தாலும் மொத்தம் 89 பேர் பாதிக்கப்பட்டதாக அந்த அறிக்கை முடிவுக்கு வருது. இந்த அறிக்கை 2002ஆம் ஆண்டு இறுதியில் தேசிய மனித உரிமைகள் ஆணையத்திடம் ஒப்படைக்கப்படுது. தேசிய மனித உரிமை ஆணையம் சதாசிவா கமிஷன் கொடுத்திருந்த அந்த ரிப்போர்ட்டை வாங்கினதுக்கு பிறகு இது குறித்து விளக்கம் பெறுவதற்காக தமிழ்நாடு, கர்நாடகா 2 மாநில அரசுக்கும் தொடர்ந்து கடிதங்கள் அனுப்பிக்கிட்டே இருக்காங்க. ஆனால் 2 மாநில அரசுகளும் அந்த கடிதத்திற்கு எதுவும் பதில் சொல்லாமல் சதாசிவ ஆணையத்தினுடைய இறுதி அறிக்கை வெளியில் வராத வகையில் எந்த அளவுக்கு தடுக்க முடியுமோ அந்த அளவுக்கு தடுக்கிற வேலைகளை செஞ்சுக்கிட்டே இருக்காங்க. 2005ஆம் ஆண்டினுடைய இறுதியில் தமிழ்நாடு பழங்குடி மக்கள் சங்கத்தினுடைய பெரும் முயற்சியால் பாதிக்கப்பட்ட மக்கள் ஒரு 70 பேர் டெல்லிக்கு போகிறாங்க. அப்போது பிரதம அமைச்சராக இருந்த மன்மோகன் சிங்கையும் உள்துறை அமைச்சராக இருந்த சிவராஜ் பட்டேலையும் சந்தித்து தங்களுடைய பிரச்சனைகளை பற்றி முறையிடுறாங்க. சதாசிவா கமிஷன் விசாரணை அறிக்கை உடனடியாக வெளியே வரணும் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. இந்த விவகாரங்களை ஒருங்கிணைத்து டெல்லி கொண்டு போனது யாருன்னு பார்த்தீங்கன்னா இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய நாடாளுமன்ற உறுப்பினர் டி ராஜாவும் அவருடைய துணைவியார் ஆனி ராஜா, இவங்க 2 பேர் தான் கொண்டு போகிறாங்க. பாதிக்கப்பட்ட மக்கள் தங்களுடைய உணர்வுகளை இவங்க மூலமாக வெளியிட அது மத்திய உள்துறை அமைச்சராக இருந்த சிவராஜ் பட்டேல் அவர்களை வெகுவாக பாதித்தது. கிட்டத்தட்ட 5 மணி நேரம் இந்த விவகாரங்களை முழுமையாக கவனித்த சிவராஜ் பட்டேல் பிரதம அமைச்சராக இருந்த மன்மோகன் சிங்கிடம் இந்த விவகாரத்தை எடுத்து சொல்கிறாரு. இந்த நேரத்திலேயே மதுரையை தலைமையிடமாக கொண்டு செயல்படக்கூடிய மக்கள் கண்காணிப்பகம் அதனுடைய இயக்குனர்
ஹென்றி திவேன் அவர்களும் இந்த விவகாரத்தை சர்வதேச மனித உரிமைகள் ஆணையத்துக்கு கொண்டு போகிற முயற்சியில் இறங்குறாரு. சர்வதேச மனித உரிமைகள் ஆணையத்துக்கு இந்த விவகாரம் போனால் அது இந்திய அரசுக்கு பல்வேறு விதமான நெருக்குதல்களை உருவாக்கும். அப்படிங்கிறதுனால மத்திய அரசு உடனடியாக தமிழ்நாடு, கர்நாடகா 2 மாநில அரசுக்கும் நெருக்கடி கொடுக்குது. மத்திய உள்துறை அமைச்சகம் கொடுத்த நெருக்குதலை தொடர்ந்து 2 மாநில அரசுகளும் எழுத்துப்பூர்வமான பதில்களை, அதாவது சதாசிவ ஆணையம் கேட்டிருந்த சந்தேகங்களுக்கான முழு பதில்களையும் கொடுக்குறாங்க. இறுதிக்கட்டமாக தேசிய மனித உரிமைகள் ஆணையம் இந்த விவகாரத்தை விசாரித்து 2007ஆம் ஆண்டு ஜனவரி 15ஆம் நாள், அதாவது தைப்பொங்கல் நாளன்று தன்னுடைய இறுதி அறிக்கையை வெளியிடுது. இறுதி அறிக்கையில் சொல்லப்பட்டிருந்த விவகாரங்கள் தான் 2 மாநில அரசுகளையுமே அதிர்ச்சி அடைய வச்சது. பொதுமக்கள் மற்றும் சமூக ஆர்வலர்கள் மத்தியில் இந்த அறிக்கை ஒரு பேசு பொருளாக மாறியது. அந்த அறிக்கையில் என்ன இருக்குது அப்படிங்கிறத நான் நேரடியாக அப்படியே உங்கள்கிட்ட படித்து காட்டிடுறேன். அதுதான் சரியாக இருக்கும். ஏன்னா நான் சொல்லக்கூடியதில் ஏதாவது வகையிலான பிழை வர வாய்ப்பு இருக்குது. அதனால் அறிக்கை சுட்டி காட்டியிருக்கிற விஷயங்களை நேரடியாக இந்த காணொலி வாயிலாக உங்கள்கிட்ட நான் படித்து காட்ட விரும்புகிறேன். நான் எழுதி வெளியிட்டிருக்கும் வீரப்பன் வாழ்ந்ததும் வீழ்ந்ததும் தொகுதி 2ஆம் தொகுதி நூலின் 496வது பக்கத்திலிருந்து இந்த அறிக்கையினுடைய முழு சாரங்களும் இருக்குது. தேசிய மனித உரிமைகள் ஆணையம் வெளியிட்ட சதாசிவா ஆணையத்தின் அறிக்கையில் வீரப்பனுக்கு எதிரான நடவடிக்கையில் ஈடுபட்ட அதிரடிப்படையினர் பொதுமக்களுக்கு எதிராக சித்திரவதை, படுகொலை, பாலியல் வன்முறைகள், வக்கிர நடவடிக்கைகளில் ஈடுபட்டதற்கான அடிப்படை முகாந்திரம் உள்ளதாக அறிவித்தது. அதிரடிப்படையை உருவாக்கியது, அதன் செயல்பாடுகள் சட்டவிரோதமாக இருந்ததை அந்த அறிக்கை சுட்டிக்காட்டியது. 2 மாநில அதிரடிப்படையால் பாதிக்கப்பட்ட மக்கள் தரப்பில் சாட்சியமளித்த 192 பேர்களில் 89 பேருக்கு இழப்பீடு வழங்கவும், மேலும் குற்றச் செயல்களில் ஈடுபட்ட அதிரடிப்படையினரை அரசு சாராத நீதித்துறை சார்ந்த விசாரணை குழுவை வைத்து விசாரிக்கவும், காவல்துறை சார்ந்த நடவடிக்கை எடுக்கவும் சதாசிவா ஆணையம் பரிந்துரை செய்தது. சதாசிவா ஆணையத்தின் அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ள சில முக்கிய விவரங்கள். தமிழ்நாடு, கர்நாடக சிறப்பு அதிரடி படைகள் என்பது எந்த சட்ட வரையறையும் இல்லாமல் உருவாக்கப்பட்டுள்ளது. இந்த சிறப்பு அதிரடிப்படை உருவாவதற்கான எந்த அறிவிப்பும் அரசிதழில் வெளியிடப்படவில்லை. வெறும் ஆயுதப்படையான இது ஒரு காவல் நிலையத்தில் விசாரணை செய்யும் காவலர்களுக்கு உதவி செய்யலாமோ தவிர இவர்களாகவே விசாரிக்க அதிகாரம் கிடையாது. ஆனால் இந்த அதிரடிப்படை எல்லையற்ற அதிகாரத்துடன் செயல்பட்டுள்ளது. சந்தேகிக்கும் ஒரு நபரை எங்கு வேண்டுமானாலும் வந்து கைது செய்து கொண்டு சென்றுள்ளது. அவ்வாறு கைது செய்யப்படும் போது அந்த பகுதி காவல் நிலையத்திற்கு கூட அக்கைது குறித்து தெரிவிக்கவில்லை. இது தொடர்ச்சியாக நடந்துள்ளது. உண்மையில் அதிரடிப்படைக்கு ஒருவரை கைது செய்யவோ அல்லது சோதனையிடவோ எந்த அதிகாரத்தையும் சட்டம் வழங்கவில்லை. ஆனால் தமிழகத்தைச் சார்ந்த காவல்துறை அதிகாரி தேவாரம் தனக்கு எல்லையற்ற அதிகாரம் உள்ளதாக இக்குழுவின் விசாரணையில் கூறியிருக்கிறார். அவ்வாறு எல்லையற்ற அதிகாரம் எந்த உயர் அதிகாரிக்கும் கிடையாது. அவர் நேரடியாக அதிகாரத்தை செலுத்த முடியாது. அந்த பகுதி காவல் அதிகாரிகளே உயரிய பதவியில் சட்டத்தை பராமரிக்க வேண்டியவர்கள். மேலும் அதிரடிப்படையை வழி நடத்தியதில் பல்வேறு தவறுகளை தலைமை பொறுப்பில் இருந்தவர்கள் செய்துள்ளனர். வீரப்பன் தேடுதல் வேட்டையில் பல்வேறு மனித உரிமை மீறல்களில் அதிரடிப்படையினர் ஈடுபட்டுள்ளனர். மின் உற்பத்தி சாதனத்தின் மூலம் மின்சாரத்தை உருவாக்கி அதை மக்களின் உடலில் பாய்ச்சி சித்திரவதை செய்வது, கொடூரமாக தாக்கி உடல் உறுப்புகளை முடமாக்குவது, கொடும் வதையால் மனப்பிறழ்வு ஏற்பட செய்வது, பெண்களை பாலியல் வக்கிரத்தோடு அணுகுவது போன்ற கற்பனை செய்ய முடியாத கொடூரங்கள் நடந்துள்ளன. இவை நியாயப்படுத்த முடியாதவையாகும். விசாரணை குழு பெண்கள் மீது நடந்த பாலியல் வன்முறைக்கு எடுத்துக்காட்டாக லட்சுமி என்பவரின் சாட்சியத்தை எடுத்துக்கொள்கிறது. மாதேஸ்வரன் மலையில் இருந்த அதிரடிப்படை வதை முகாமான ஒர்க் ஷாப்பிலும் அங்கிருந்த ஒரு பங்களாவிலும் 3 வருடங்கள் இவர் கர்நாடக அதிரடிப்படையினரால் ஒரு பாலியல் அடிமை போல அவர்களின் தொடர் கண்காணிப்பில் வைக்கப்பட்டு பலமுறை பாலியல் வல்லுறவுக்கு உட்படுத்தப்பட்டார் என்பதை நம்பும் வகையில் சாட்சியத்தின் நிலை உள்ளது. விசாரணைக்காக அழைத்து வரப்பட்ட பெண்கள் அதிரடிப்படை முகாம்களில் பல மாதங்கள் அடைத்து வைக்கப்பட்டுள்ளனர். இந்த நேரத்தில் பெண்கள் மீது பாலியல் வன்கொடுமைகள் நிகழ்ந்துள்ளன என்ற முடிவுக்கு விசாரணை குழு வருகிறது. வீரப்பன் தேடுதல் வேட்டையில் 1991 ஜனவரி முதல் 1998 ஆகஸ்ட் முடிய 2 மாநில அரசின் அதிகாரப்பூர்வ கொலைப்பட்டியலில் கர்நாடக பகுதியில் நடந்த சண்டையில் 38 சாவுகளும், தமிழக பகுதியில் நடந்த சண்டையில் 28 சாவுகளும், 12
வெவ்வேறு மோதல்களில் நிகழ்ந்திருப்பதாக 2 மாநில மலைப்பகுதி காவல் நிலையங்களில் முதல் தகவல் அறிக்கைகள் மூலம் தெரிய வருகின்றன. மேற்கண்ட தகவல் அறிக்கையும் குண்டு காயங்களுடன் இறந்தவர்களின் உடல்களை உடற்கூறு ஆய்வு செய்த அறிக்கைகளையும் பரிசீலனைக்கு விசாரணைக்குழு எடுத்துக்கொள்கிறது. இந்த பரிசீலனைக்கு உதவியாக பெங்களூர் தடயவியல் ஆய்வக உதவி இயக்குனர் மருத்துவர் திரு பிரபாகரன் என்பவரின் அறிக்கையையும் ஆணையம் கேட்டு அறிகிறது. மோதல் சாவுகளில் இறந்ததாக சொல்லப்பட்டவர்களின் உடல்களில் குண்டு துளைத்த பகுதிகள், குண்டு காயத்தின் தன்மை, துப்பாக்கியிலிருந்து வெளியேறிய தோட்டா, இறந்தவர்களின் உடலில் தாக்கிய தொலைவு ஆகியவற்றை ஆய்வுக்கு எடுத்துக்கொள்கிறது. உடற்கூறு ஆய்வறிக்கையில் உள்ள குண்டு துளைத்த காயத்தின் தன்மை, அது சதையை கிழித்துள்ள விதத்தை வைத்து குண்டு வந்த தொலைவு கணக்கிடப்படுகிறது. அதன்படி 2 அடி தொலைவுக்குள் வெகு அருகிலிருந்து சுடப்பட்ட துப்பாக்கிச் சூடு என்பதை கான்டாக்ட் ரேஞ்ச் என்று அடையாளப்படுத்துகின்றனர். 2 அடியிலிருந்து 300 கஜம் தூரத்திற்குள் சுடப்பட்டது மிதமான தூரத்திலான துப்பாக்கிச் சூடு மீடியம் ரேஞ்ச் எனவும், 300 கஜம் தூரத்திற்கு அப்பால் இருந்து துப்பாக்கி குண்டு தாக்கியதை லாங் ரேஞ்ச் எனவும் வகைப்படுத்தப்பட்டுள்ளன. இந்த அளவுகோலை கொண்டு இறந்த உடல்களின் சடல கூராய்வு அறிக்கையை பரிசீலித்ததில் கர்நாடகாவில் கொல்லப்பட்ட 38 பேரில் 36 பேரின் உடலில் உள்ள காயங்களை பற்றி அறிய முடிகிறது. அதில் 6 பேர் மிக மிக அருகில் 2 அடி தூரத்தில் வைத்தே சுட்டுக் கொல்லப்பட்டுள்ளனர். இதில் புட்டன் என்பவரது வாயில் துப்பாக்கியை வைத்து சுட்டுள்ளனர். துப்பாக்கி குண்டு அவர் மண்டை ஓட்டை பிளந்து கொண்டு வெளியே சென்றுள்ளது. கர்நாடக போலீஸ் எஸ்பி கோபால் ஒசூர் மீது தாக்குதலுக்கு உதவி செய்தார் என்ற சந்தேகத்தில் இவர் கொல்லப்பட்டிருக்கிறார். மணி என்கின்ற சௌதாமணி, இவர் வீரப்பன் கூட்டாளியான மாரியப்பனின் மனைவி. பாப்பாத்தி, இது சேத்துக்குழி கோவிந்தனின் மனைவி ஆகிய 2 பெண்களின் உடல்களிலும் துப்பாக்கி முனையை வைத்து சுட்டுள்ளனர். துப்பாக்கி உடலுக்கு மிக அருகில் வைத்து ஒருவர் சுடப்படும் போது துப்பாக்கி குண்டுடன் வெளிப்படும் வெடிமருந்து துகள்கள் மருந்தின் கரிய நிற படிவம் குண்டு காயத்துக்குள் காணப்படுகின்றன. அவ்வாறு இறந்தவர்களின் உடல்களில் உள்ள காயத்தின் தன்மை அவர்கள் வெகு அருகிலிருந்து சுடப்பட்டதை உறுதிப்படுத்துகின்றன. மற்றவர்கள் மிதமான தொலைவிலிருந்து சுட்டுக் கொல்லப்பட்டுள்ளனர். தமிழ்நாடு அதிரடிப்படை காவல்துறையினர் சுட்டுக் கொன்ற கணக்கில் காட்டப்பட்ட 28 சாவுகளில் உரிய ஆவணங்கள் இருந்த 13 சாவுகளின் ஆய்வில் அவர்கள் அனைவரும் நடுத்தர தொலைவிலிருந்து சுடப்பட்டவர்கள் என விசாரணைக்குழு கருதுகிறது. மேலும் ஆய்வுக்கு உட்படுத்தப்பட்ட சுட்டுக் கொல்லப்பட்ட 66 பேரின் உடலில் தலை அல்லது தலையை ஒட்டியுள்ள பகுதிகளில் துப்பாக்கி குண்டுகள் துளைத்ததில் அவர்கள் உயிரிழந்துள்ளனர். அதிரடிப்படை, வீரப்பன் என 2 தரப்புக்கும் இடையே உண்மையான சண்டை நடந்திருக்குமானால் தொலைவிலிருந்து வந்த துப்பாக்கி குண்டுகள் 1/2 இறந்தவர்களின் உடலில் இருக்கும். ஆனால் அதுபோன்ற காயங்கள் எதுவும் இறந்தவர்களின் உடல்களில் இல்லை. எனவே மிக திட்டமிட்டு மிக அருகாமையில் அல்லது சற்று தொலைவிலிருந்து உடனடி மரணம் ஏற்படுத்தும் நோக்கில் அவர்களின் உடலில் தலை, மார்பு போன்ற பகுதிகளை குறிவைத்து சுடப்பட்டுள்ளனர் என்று உடற்கூறு ஆய்வறிக்கைகள் உணர்த்துகின்றன. எனவே இந்த மரணங்கள் உண்மையான சண்டைகளில் நடந்திருக்க வாய்ப்பில்லை. இவை சந்தேகத்திற்கிடமான மர்மமான முறையில் நிகழ்த்தப்பட்டதாக விசாரணை குழு முடிவு செய்கிறது. அதிரடிப்படையால் சுட்டுக் கொல்லப்பட்டவர்களில் குற்றவாளிகளாக சித்தரிக்கப்பட்டதால் கர்நாடக அதிரடிப்படை பல சாவுகளுக்கு உரிய விசாரணை மேற்கொள்ளாமல் வழக்கை முடித்து கொண்டது. ஒரு சில வழக்குகளில் கண் துடைப்புக்காக கோட்டாட்சியர் விசாரணை நடத்தப்பட்டுள்ளது. உதாரணமாக கர்நாடக மாநிலம் மாதேஸ்வரன் மலை காவல் நிலையத்திற்குட்பட்ட நாமதாளி கிராஸ் என்ற பகுதியில் வீரப்பன் கூட்டாளிகளுக்கும் காவல்துறைக்கும் நடந்ததாக சொல்லப்பட்ட ஒரு சம்பவத்தில் வெங்கடாசலம், சண்முகம், தங்கவேல், குழந்தை என்ற 4 பேர் அதிகாலை 2:30 மணிக்கு குண்டு காயமடைகின்றனர். 28/6/1992 MM ஹில்ஸ் போலீஸ் ஸ்டேஷன் கிரைம் நம்பர் 12/1992. அவர்களை மருத்துவமனைக்கு கொண்டு வந்ததாகவும் வரும் வழியில் அவர்கள் அதிகாலை 5 மணிக்கு இறந்துவிட்டதாகவும் கூறப்பட்டது. ஆனால் காலை 7 மணிக்கு மைசூரில் இருக்கும் கோட்டாட்சியர் சம்பவம் நடந்த இடத்திற்கு வந்து விசாரணையை தொடங்கியதாக காவல்துறை ஆவணங்கள் தெரிவிக்கிறது. உண்மையில் சம்பவம் நிகழ்ந்ததாக சொல்லப்படுவது வனப்பகுதி மாதேஸ்வரன் மலையிலிருந்து 25 கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது. காலை 5 மணிக்கு இறந்தவர்களை பற்றிய தகவல் மைசூருக்கு சென்று ஆர்டிஓ காலை 7 மணிக்கு சம்பவ இடத்திற்கு வந்து விசாரணை தொடங்கியதாக சொல்வதில் நம்பகத்தன்மை இல்லை.
எனவே இந்த விசாரணை கண் துடைப்புக்காக பின்னிட்டு தயாரிக்கப்பட்டதெனவும் ஆணையம் முடிவு செய்கிறது. அதே சமயம் தமிழ்நாடு அதிரடிப்படை நடத்திய மோதல் சாவுகளுக்கு ஆடியோ விசாரணை மேற்கொள்ளப்பட்டுள்ளது. இதில் இறந்தவர்களின் குடும்பத்தாரிடம் எந்தவிதமான விசாரணையும் செய்யப்படவில்லை. இறந்து போனவர் நிலை பற்றி அவர் குடும்பத்தார் உண்மையான வெளிப்படையான தகவல்களை கூறக்கூடும் என்பதால் இது திட்டமிட்டு தவிர்க்கப்பட்டுள்ளது என விசாரணை குழு முடிவு செய்கிறது. எனவே இம்மோதல் சாவுகள் குறித்து நீதித்துறை சார்ந்த பாரபட்சமற்ற விசாரணை மிக அவசியமாகிறது. ஏற்கனவே காவல்துறை ஆணையத்தின் வழிகாட்டுதலின்படி சந்தேகப்படும் மரணங்களுக்கு மாவட்ட நீதித்துறை நீதிபதியின் கீழ் உரிய விசாரணை நடத்தி குற்றம் செய்தவர்கள் சட்டத்தின் முன் நிறுத்தப்பட வழிவகை செய்யப்பட்டுள்ளது. அவ்விதமான விசாரணைக்கு அனைத்து மோதல் சாவுகளும் உட்படுத்த வேண்டியது அவசியம். மோதல் சாவுகள் என்ற பெயரில் கொல்லப்பட்டவர்களின் குடும்பத்தினர் உரிய இழப்பீட்டுத் தொகை பெற தகுதியுடையவர்கள் என்றும் விசாரணை குழு கருதுகிறது. இவ்வழக்குகளில் கைது செய்யப்பட்டவர்கள் தடா சட்டத்தின் கீழ் 5 வெவ்வேறு வழக்குகளில் கர்நாடக மாநிலத்தின் மைசூர் சிறையில் அடைக்கப்பட்டிருந்தனர். 1994 ஆண்டிலிருந்து 29/9/2001 தடா சிறப்பு நீதிமன்றம் வழக்கை விசாரித்து விடுதலை செய்யப்படும் காலம் வரை 8 ஆண்டுகள் 121 பேர் இவ்வழக்கில் சிறையில் இருந்துள்ளனர். அவர்களில் 80 பேர் 40 மாதங்கள் கழித்த பின் பிணையில் விடுதலை செய்யப்பட்டிருக்கின்றனர். மீதி இருந்த 51 பேரும் தொடர்ந்து 8 ஆண்டுகள் சிறையிலேயே கழித்துள்ளனர். இந்த நெடும் சிறை வாழ்வை விசாரணை கைதிகளாக அனுபவித்த 51 பேரில் 14 பேர் ஆயுதம் வைத்திருந்தது, வீரப்பனுக்கு உதவியது போன்ற குற்றங்களின் கீழ் கைது செய்யப்பட்டவர்கள். இவர்களுக்கு 3 ஆண்டுகள் முதல் ஆயுள் தண்டனை வரை பல்வேறு வகையில் தண்டனை பெற்றுள்ளனர். மீதி இருந்த 38 பேரில் 12 பெண்களும் அடங்குவார்கள். இவர்கள் குற்றமற்றவர்கள் என்று விடுதலை செய்யப்பட்டுள்ளனர். இவர்களின் மீதான தடா வழக்குகளை ஆராய்ந்த விசாரணை குழு இவர்கள் போலீசாரிடம் கொடுத்ததாக எழுதப்பட்ட ஒப்புதல் வாக்குமூலம் என்ற ஒன்றை தவிர வேறு உரிய ஆவணங்களின்றி 8 ஆண்டுகள் சிறையில் கழித்ததை கண்டது. மேற்கண்ட ஒப்புதல் வாக்குமூலம் தடா சட்டத்தின்படி உயரிய காவல்துறை கண்காணிப்பாளர் நிலை அதிகாரி முன் பெறாததால் அது அடிப்படையிலேயே செல்லத்தக்கதும் அல்ல. எனவே 8 ஆண்டு காலம் அவர்கள் சிறையில் தம் வாழ்வை கழிப்பதற்கு எந்தவிதமான அடிப்படையான ஏற்புடைய காரணமும் இல்லை. ஏற்கனவே தடா சட்டத்தில் கைது செய்யப்பட்டவர்களின் வழக்கு குறித்து விசாரணை செய்ய மத்திய உள்துறை செயலகம் கர்நாடக அரசுக்கு சுற்றறிக்கை அனுப்பியும் இவ்வழக்கில் கைது செய்யப்பட்டவர்களின் விடுதலை குறித்து பரிசீலிக்க எந்தவித மறு ஆய்வு குழுவையும் கர்நாடக அரசு அமைக்கவில்லை. 5/11/1994 முதல் 30/9/2001 வரை வெவ்வேறு காலங்களில் 8 முறை தடா மறாய்வு குழு கூடியும் வெறுமனே வழக்கு நீதிமன்றத்தில் நிலுவையில் உள்ளது என்ற காரணத்தை மட்டுமே கூறி கலைந்து சென்றுள்ளது. இந்த காரணம் ஏற்புடையதல்ல. தேவையற்ற சூழலில் பலர் சிறையில் வாடிய நிலைக்கு அரசே பொறுப்பேற்க வேண்டும். இந்த சிறைவாசம் இவ்வழக்கில் சிறைப்பட்டவர்களின் மனித உரிமையை பறித்த செயலாகும். எனவே 8 ஆண்டுகள் மைசூர் சிறையில் வாடிய 38 பேருக்கும் உரிய இழப்பீடு வழங்க விசாரணை குழு பரிந்துரை செய்கிறது. வீரப்பன் தேடுதல் வேட்டையில் மலைப்பகுதி அதனை சார்ந்த கிராமங்களில் அதிரடிப்படை காவலர்கள் பொதுமக்களின் மீது பாலியல் வன்கொடுமை, சித்திரவதை, கொலை செய்துவிட்டு மோதலில் மரணம் ஏற்படுத்தியதாக பல்வேறு குற்றச்சாட்டுக்கள் எழுந்துள்ளன. இக்குற்றச்சாட்டுக்களை கண்மூடித்தனமாக நிராகரிக்க முடியாது. அதிரடிப்படையின் செயல்பாடுகளில் அதன் நம்பகத்தன்மை மக்களின் மனதில் கேள்விக்குறியாக்கப்பட்டுள்ளது. இவ்விதமான சூழலில் சட்டத்தின் முன் தவறு செய்தவர்களை விசாரிக்க தேசிய காவலர் ஆணையம் வழிகாட்டியபடி சுதந்திரமான கட்டாய விசாரணை அரசின் கட்டுப்பாடில்லாத நீதித்துறை சார்ந்த நீதிபதிகளினால் நடத்தப்பட வேண்டும் என்று இவ்விசாரணை குழு பரிந்துரைக்கிறது. பாதிப்புக்குள்ளான பகுதியில் தங்கள் மீது மனித உரிமை மீறலை ஏற்படுத்திய காவல்துறையினர் மீது புகார் கொடுக்கும் சூழலை ஏற்படுத்துவது அரசின் கடமையாகும். அதன் அடிப்படையில் மாவட்ட காவல்துறை அலுவலகத்தில் இந்த பாதிப்புக்குள்ளான புகார்களை பெறுவதற்கே ஒரு தனிப்பிரிவினை ஏற்படுத்த வேண்டும். மாநில காவல்துறை தலைமை அலுவலகத்திலும் இதே போன்ற ஓர் தனிப்பிரிவை அமைக்கப்பட வேண்டும். பொதுமக்களிடமிருந்து, பாதிக்கப்பட்ட மக்களிடமிருந்து பெறப்பட்ட புகார்கள் மீது உடனடியாக நடவடிக்கை எடுக்கப்படுவது அவசியம். இதற்காக கூடுதல் காவல்துறை கண்காணிப்பாளர் தகுதியில் ஒரு சிறப்பு அதிகாரிகள் நியமிக்கப்பட வேண்டும். இந்த நடவடிக்கைகளை 2 மாதத்திற்கு ஒரு முறை மாநில காவல்துறை தலைவர் ஆய்வு செய்ய வேண்டும். புகார் விவரம், நடவடிக்கையின் நிலை ஆகியவற்றை தொடர்ந்து மாநில அரசுகள் மாநில மனித உரிமைகள் ஆணையத்திற்கு அனுப்ப வேண்டும். அதிரடிப்படை செயல்பாடுகளை கண்காணிக்கவும்
திட்டமிட்டு வழிநடத்தவும் அதற்கென வழிகாட்டுதல் இருக்க வேண்டியது அவசியம். இந்த அதிரடிப்படையை கட்டுப்படுத்துவதும் பொறுப்பு மிக்க தலைமை மிக அவசியம். அவ்வாறு இல்லாத சூழலில் கட்டுப்பாடுகளற்ற அது செயல்படும் விதம் பல்வேறு பாதிப்புகளை ஏற்படுத்துவதில் முடிவடைகிறது. தமிழக அதிரடிப்படையின் தலைவராக இருந்து வழிநடத்திய வால்டர் தேவாரம் தமிழக அதிரடிப்படைக்கு அவ்விதமான ஒரு வழிகாட்டுதலையும் கூறவில்லை. கர்நாடக அதிரடிப்படை தலைவராக இருந்த சங்கர் பிதரியும் எழுத்துப்பூர்வமான வழிகாட்டுதலை தமது காவலர்களுக்கு கொடுத்ததாக கூறவில்லை. 1995ஆம் ஆண்டில் ஒரு வழிகாட்டுதல் இருப்பதாக கூறினாலும் அது வீரப்பனிடமிருந்து கிராம தங்களை பாதுகாப்பது குறித்த அறிக்கையோ தவிர அது அதிரடிப்படையை கட்டுப்படுத்தும் வழிகாட்டுதல் அல்ல. எனவே தமிழ்நாடு கர்நாடக அதிரடிப்படை தலைமைகளின் செயல்பாடுகள் மிகவும் துரதிர்ஷ்டவசமானவை. இந்த நிலையே மனித உரிமைகள் மீறலுக்கு வித்திட்டுள்ளது. எப்போதும் ஆயுதப்படைகள் பொது சிவில் சமூகத்தில் மக்களுடன் தொடர்பு ஏற்படுத்தி பணியாற்றும் போது மிக எச்சரிக்கையோடும் கவனத்துடனும் கவனிக்க வேண்டியது அவசியமாகும். 2ஆம் உலகப் போரின் போது இங்கிலாந்து இராணுவத்தின் 80வது படைப்பிரிவை வழிநடத்திய ஃபீல்டு மார்ஷல் மான்ட்மரி அவர்களின் நினைவுகளை பற்றி எழுதியுள்ளதை கணக்கில் எடுத்துக்கொள்ளப்பட வேண்டியது அவசியம். 1943ஆம் ஆண்டு 2ஆம் உலகப்போர் நடந்த நேரத்தில் நான் ஆப்பிரிக்காவின் ட்ரிபோலியில் நடந்த சண்டையில் எனது படை வெற்றி பெற்றது. அது குறித்து அவர் கீழ்கண்டவாறு நினைவு கூறுகிறார். என் இராணுவம் ட்ரிபோலி போன்ற நகருக்கு அருகில் இருக்கும்போது அந்நகரின் அரண்மனையிலோ பங்களாக்களிலோ தங்க வைக்க நடந்த ஏற்பாடுகளை தடுத்தேன். என் படையினரை தொடர்ந்து கண்காணிக்க வேண்டிய கூடுதல் பொறுப்புள்ளவனாக உணர்ந்தேன். என் குடியிருப்பை நகருக்கு வெளியே சண்டை நடைபெறும் இடத்தின் அருகில் மாற்றினேன். நாங்கள் பாலைவனங்களிலும் வெட்டவெளிகளிலும் பல மாதம் தங்கினோம். இது இராணுவத்தின் செயல்பாட்டை கட்டுக்குள் வைத்திருந்தது. நாங்கள் நகர்ப்பகுதிக்கு வந்த 2 மாதத்தில் நகரின் உணவு கையிருப்பு பொதுமக்களுக்கு மிக குறைவாகவே உள்ளது தெரிந்தது. உடனடியாக நான் சில உத்தரவுகளை பிறப்பித்தேன். ட்ரிப்போலியில் உணவு கையிருப்பு பொதுமக்களிடம் குறைவாக உள்ளது. இராணுவத்தினர் பொதுமக்களின் உணவை பகிர்ந்து கொள்ளும் சூழல் எழும். அப்போது பொதுமக்களுக்கு உணவு கிடைக்காத நிலை ஏற்படும். இந்த நிலை ஏற்படுவதையே ஜெர்மனிய எதிரிகள் விரும்புகின்றனர். எனவே பிரிட்டிஷ் இராணுவம், கடற்படை, விமானப்படை வீரர்கள் பொது மக்களின் உணவை தொடக்கூடாது. இராணுவம் வழங்கும் ரேஷன் தவிர வேறு உணவை சாப்பிடக்கூடாது. அதேபோல பிரிட்டிஷ் போர் வீரர்கள் எந்த உயர் பதவியில் இருந்தாலும் அவர்கள் யாருக்கும் உணவு விடுதிகளோ வேறு சாப்பிடும் இடங்களிலோ உணவு வழங்கக்கூடாது. விதிவிலக்காக தேநீர், பன் போன்றவற்றை மட்டும் விற்கலாம் என்று அறிவித்தேன். மேலும் ட்ரிப்போலின் நகர உணவகங்களில் பிரிட்டிஷ் இராணுவத்தினருக்கு உணவு விற்கப்பட மாட்டார் என அறிவிப்பு பலகை வைக்கச் சொன்னேன். இது என் போர் வீரர்களின் ஒழுங்கை கட்டமைத்தது என்ற வரிகள் இங்கே குறிப்பிடப்பட வேண்டியதாகும். ஆயுதப்படை ஒன்று பொதுமக்கள் மத்தியில் பணியாற்றும் போது எவ்விதம் பொறுப்பாக வழிநடத்தப்பட வேண்டும் என்பதற்கு இது ஒரு சிறந்த உதாரணம். ஆயுதப்படைகளை வழிநடத்தும் அதிகாரிகள் எங்கோ உட்கார்ந்து கொண்டு உத்தரவுகளை மட்டும் பிறப்பிப்பது, கட்டுப்பாடுகளை கவனிக்காமல் விடுவது பெருத்த பின்னடைவை ஏற்படுத்தும். இது வீரப்பன் தேடுதல் வேட்டையில் தமிழக கர்நாடக அதிரடிப்படையால் நிகழ்ந்துள்ளது. எனவே உடனடியாக கட்டாயமான வரையறைகள், நடைமுறைகள் பொதுமக்களுடன் பணிபுரியும் சூழலில் இந்த படைகளுக்கு தேவை. அவை உடனடியாக நடைமுறைப்படுத்தப்பட வேண்டும். மேலும் பரந்த வனப்பகுதிக்குள் பல சமயம் சட்டவிரோத செயல்களை நடத்துபவர்களின் மறைவிடமாக மாடிவிடுகின்றன. வேறு பகுதிகளைச் சார்ந்தவர்கள் காவல்துறைக்கு பணிபுரிய வரும்போது வனம் பற்றிய புரிதல் மிக குறைவாகவே இருக்கும். இந்த சூழலில் அரசும் வனப்பகுதியில் உள்ள பழங்குடியினர் போன்றவர்களிடையே ஒற்றுமை, நட்பு மனப்பான்மையை உருவாக்க வேண்டும். சமூக விரோத சக்திகள் வனத்துக்குள் ஒளிந்து கொள்வதை தடுக்கும் சமூக நிலையை பழங்குடி மக்களிடையே ஏற்படுத்த வேண்டும். இதற்காக பழங்குடி பகுதியிலிருந்து படித்த இளைஞர்களை காவலர்கள் பணிக்கு தேர்வு செய்ய வேண்டும். வடகிழக்கு மாநிலங்களில் இவ்விதமாக, குறிப்பாக நாகாலாந்து போன்ற மாநிலங்களில் காவலர்களை தேர்வு செய்யப்பட்ட பழங்குடி நாகா இளைஞர்கள் பிரிவினைவாதம், சட்டவிரோத செயல்களுக்கு எதிராக எல்லை பாதுகாப்பு படையில் சேர்ந்து செயல்பட்டு வருவது குறிப்பிடத்தக்க நல்ல விளைவை ஏற்படுத்தியுள்ளது என்பது கவனத்தில் கொள்ள வேண்டியுள்ளது. அதிரடிப்படை விசாரணை என்று அழைத்துச் சென்று பலரிடம் பல தகவல்களை கேட்டு துன்புறுத்துவது நிகழ்ந்துள்ளது. இவ்விதமான நிலையை தடுக்க நவீன தொழில்நுட்ப கருவிகளின் உதவியும் அறிவியலின் முன்னேற்றத்தையும் தங்களின் உளவு அறிதலுக்கு பயன்படுத்தி கொள்ள வேண்டும். உதாரணத்திற்கு, செயற்கைக்கோள் தொடர்புகளின் தகவலை மிக துல்லியமாக பெறவும், குறிப்பிட்ட இடம் குறித்தறியவும் பெங்களூரில் உள்ள பெல் நிறுவனம் குளோபல்
பொசிஷனிங் சிஸ்டம் GPS என்ற கருவியை வடிவமைத்துள்ளது. அதுபோன்ற கருவிகளை பயன்படுத்த வேண்டும். அறிவியல் நிபுணர்களின் வழிகாட்டுதல்களை இதுபோன்ற தேடுதல் நடவடிக்கைகளுக்கு பயன்படுத்தி கொள்ள வேண்டும். கர்நாடக தமிழ்நாடு கூட்டு அதிரடிப்படையின் செயல்பாடுகள் வீரப்பன் தேடுதல் வேட்டையில் பாலியல் வன்கொடுமை, சித்திரவதை, கொலை என்ற வகையில் மக்களின் மீது மனித உரிமை மீறலை நடத்தியுள்ளன. விசாரணை குழு ஒப்புக்கொண்ட சாட்சியம் ஆவணத்தின்படி மேற்கண்டவை கொடுமைகள் என்கின்றன. ஆனால் தனிப்பட்ட காவலர் மீது குற்றம் சுமத்துதல், அடையாளப்படுத்துதல் என்ற நிலை இவ்விசாரணையில் எழவில்லை. எனவே பாதிக்கப்பட்ட மக்கள் அரசிடம் உரிய இழப்பீட்டுத் தொகை பெற தகுதி உடையவர்கள் என ஆணையம் கூறியது. நீதிபதி சதாசிவா விசாரணை குழு முன் சாட்சியம் அளித்த 197 பேரில் 192 பேர் பாதிப்புக்கு உள்ளானவர்கள். இவர்களின் சாட்சியங்களை ஆய்வு செய்த விசாரணை குழு 89 சாட்சியங்களை மட்டுமே ஏற்புடையதென ஏற்றுக்கொண்டது. தேசிய மனித உரிமைகள் ஆணையம் குறிப்பிட்டுள்ள காலம் நெருங்கி வருவதால் இத்துடன் ஆணையம் தனது விசாரணையை முடித்துக் கொள்கிறது. இதில் நிவாரணம் கிடைக்காதவர்கள் நேரடியாக நீதிமன்றத்தை அணுகி நிவாரணம் பெற்றுக்கொள்ளலாம் என்று விசாரணை அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. 15/1/2007 தமிழர் திருநாளன்று வெளியான சதாசிவா அறிக்கையின் பேரில் வீரப்பன் வேட்டை என இரு மாநில காவல்துறையும் நடத்திய கொடூரமான தாக்குதலில் பாதிக்கப்பட்ட 89 பேருக்கு இழப்பீடு வழங்க உத்தரவிட்டது. தமிழக அதிரடிப்படையால் பாதிக்கப்பட்ட 38 பேருக்கு தமிழ்நாடு அரசின் சார்பில் 1,25,50,000 ரூபாய் இழப்பீடாக வழங்க வேண்டும். அதுபோலவே கர்நாடக அதிரடிப்படையால் பாதிக்கப்பட்ட 51 பேருக்கு 1,59,50,000 ரூபாய் 4 வாரத்திற்குள் இழப்பீடாக வழங்க வேண்டுமென தேசிய மனித உரிமைகள் ஆணையம் உத்தரவிட்டது. தமிழக அரசு கொடுக்க வேண்டிய இழப்பீட்டுத் தொகையை குறிப்பிட்ட காலத்துக்குள் வழங்கியது. ஆனால் கர்நாடக அரசு கொஞ்சம் கொஞ்சமாக 4/4/2009 வரை 4 கட்டமாக பணத்தை பிரித்து கொடுத்தது. இரு மாநில அதிரடிப்படையால் பாதிக்கப்பட்டதாக 350 பேர் புகார் கொடுத்துள்ளனர். அதில் 192 பேரின் மனுக்களை மட்டுமே ஆணையம் விசாரித்துள்ளது. அதில் 89 பேர்களுக்கு மட்டுமே நிவாரணம் கிடைத்துள்ளது. ஆணையம் விசாரணை செய்த 2000-2003 காலகட்டங்களில் வீரப்பனை பிடிப்பதற்காக அதிரடிப்படையினர் காட்டை சுற்றிலும் முகாமிட்டிருந்தனர். இந்த காலகட்டங்களில் போலீசால் பாதிக்கப்பட்ட பலர் வேறு மாநிலங்களுக்கு, வேறு ஊர்களுக்கு குடும்பத்துடன் சென்றிருந்தனர். சிலருடைய கணவர் அல்லது உறவினர் நிலை என்ன என்பதே தெரியாமல் இருந்தது. அதனால் பலர் தங்களது புகாரை பதிவு செய்யாமல் இருந்தனர். வீரப்பன் கொலை செய்யப்பட்ட பின்னர் அதிரடிப்படை முழுமையாக இந்த பகுதியை விட்டு வெளியேறினர். அதன் பின்னரே அதிரடிப்படையினரின் மூலம் ஏற்பட்ட பாதிப்புகள் முழுமையாக வெளியே தெரிய தொடங்கியுள்ளது. அதிரடிப்படையினர் செய்த பல கொடுமைகளையும் கொலைகளையும் நேரில் பார்த்த சிலர் அதை இப்போதுதான் வெளிப்படையாக சொல்ல முன்வந்துள்ளனர். இந்த நிலையில் தேசிய மனித உரிமைகள் ஆணையம் பாதிக்கப்பட்ட மக்களிடம் மீண்டும் ஒரு முறை விசாரணை நடத்த வேண்டும் என்கிறார் பழங்குடி மக்கள் சங்கத்தின் தலைவர் VP குணசேகரன். இது அவசியமானதும் கூட. ஏனென்றால் வீரப்பன் தேடுதல் வேட்டை என்ற பெயரில் இரு மாநில எல்லைப்பகுதி காடுகளில் நடந்த கொடுமைகளை முழுமையாக வெளியே கொண்டு வர வேண்டுமென்றால் மீண்டும் ஒரு கமிட்டி அமைத்து அதன் மூலமாக விசாரணை செய்ய வேண்டியது அவசியம் என்றே மனித நேயமிக்க எல்லோரும் விரும்புகின்றார்கள். இதுதான் உண்மையும் கூட. இதை எந்த அரசு எப்போது செய்யும் என்பதுதான் தெரியவில்லை. இந்த சூழலில் தேசிய மனித உரிமைகள் ஆணையம் கொடுத்த இந்த அறிக்கையை நிறைவு செய்வோம். அடுத்ததாக வீரப்பன் ராஜ்குமாரை கடத்தி விடுதலை செய்த பிறகு சத்தியமங்கலம் காட்டிலிருந்து கோவை மாவட்டம் வெள்ளியங்கிரி மலைப்பகுதிக்கு இடம்பெயர்ந்து செல்கிறார். காட்டுக்குள் நடந்தே சென்று கொண்டிருந்த வீரப்பன் இந்த காலகட்டத்தில் 407 வேன் எடுத்துக்கொண்டு தனது குழுவினரோடு சத்தியமங்கலம், புளியம்பட்டி, அன்னூர், கோவை வழியாக வெள்ளியங்கிரி காடுகளுக்கு போகிறார். எப்படி போனார், என்ன நடந்தது என்பதை அடுத்த வீடியோவில் பார்ப்போம். நன்றி, வணக்கம்.